ப்ரோ, நேற்று ஆடிட்டர் ஃபோன் பண்ணார். 2020லேருந்து 23 வரைக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? இங்கே பாருங்களேன். ஆனால் இதில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாகவே எனக்கு கட்ட சொல்கிறாங்க. இதை நான் எப்படி தான் கட்டுறது? ஒண்ணுமே தெரியலையே. 3 வருஷத்துக்கு ஒரே டைம்ல நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களா? ஆமாம். அப்போ இதை நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த ஆர்டரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம்டா. என்னண்ணே சொல்கிறேன்? கவர்மெண்ட் அனுப்புன நோட்டீஸை நான் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அவிகா ஸ்டீல் மார்ட் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்கு 2020லேருந்து 2023 வரை மொத்தமாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டு இப்படி மொத்தமாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்ச் பண்ணதுனால அந்த நோட்டீஸ் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. என்னண்ணே சொல்கிறேன்? புரியலையே. வருஷம் நான் தனியாக தான் கணக்கு பார்க்கணுமா? அப்போ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமாம், இப்போது நீ ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பணும். அந்த தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்புனதுக்கு தனித்தனி விசாரணை கமிஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பணும்னு வச்சுக்கோவேன், அதுக்கு வந்து செக்ஷன் 73, செக்ஷன் 74 இந்த 2 வழியாக தான் உனக்கு வரும். அதுக்கும் சில டைம் பீரியட் இருக்குது. அது என்னென்னா, செக்ஷன் 73ங்கிறது உனக்கு அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில் இருந்து 3 வருஷத்துக்குள்ளே அந்த நோட்டீஸ் வரணும். 74ங்கிறது அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நோட்டீஸ் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த நோட்டீஸ் செல்லும். அதுக்கு மேலே டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நோட்டீஸ் நீ ரிசீவ் பண்ணனா அந்த நோட்டீஸ் செல்லாது. ஓ, அப்போ எனக்கு வந்திருக்க அந்த மொத்த நோட்டீஸுமே சட்டப்படி செல்லாதா? கரெக்டு. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மொத்தமாக நோட்டீஸ் அனுப்புகிறாங்கல்ல, இது வந்து அதிகாரம் மீறிய செயல்னு சொல்லி அந்த ஆர்டரையே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ உனக்கு இதில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்பாடா, இப்போ தான் ப்ரோ நிம்மதியாக இருக்குது. உடனே நான் இதை போய் என் ஆடிட்டர்கிட்ட போய் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லிடுறா. ஏன்னா வரி செலுத்துறது தான் நம்ம கடமை. அதை கரெக்டான வழியில் செலுத்தணும். அதுதான் நம்ம உரிமை. சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி அப்டேட்லாம் நீ எங்கேருந்து தெரிஞ்சுக்கிற? நான் இன்டாக்ஸ் சேவா சேனலை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் எனக்கு தெரியுது. அப்போ நீங்களும் இன்டாக்ஸ் சேவா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.